உங்கள் மனைவியை வந்து நீங்கள் சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக அவங்கள தங்க நகையால் அலங்காரம் பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக சனி பார்வை கெடுக்கும், குரு பார்வை கொழிக்கும். உங்களுக்கு கொழிக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் மாமனார் உங்கள் மாமியார் அவங்க உங்களுக்கு சொத்து கொடுப்பாங்க. பேர்பட்ட மாப்பிள்ளை கிடைச்சதே பெரிய விஷயமாச்சு. மகர ராசிக்காரன் செம்ம தங்க மாதிரி இருப்பான், அவனுக்காக நான் கொடுக்குறேன்னு கொடுத்தா அப்படி உண்டு. ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் துவங்கிறதுக்கான நேரம் இது. மகர ராசி நண்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள். மகரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு பாதகாதிபதி. ஆனால் அவர் எங்கே போய் உட்கார்றாரு? 7ஆம் இடத்துல உட்கார்றாரு. இந்த 7ஆம் இடத்துல அமருவதன் மூலமாக விரையாதிபதி உச்சம் பெறுவதன் மூலமாக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய படாடோப செலவுகள் நடக்கும். அது மட்டும் இல்லை, திருமணத்தில் வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஒரு கல்யாணம் பண்ணணுனாலே நீங்கள் 30 லட்சம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 75 லட்சம் 1 கோடி வரைக்கும் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நண்பர்களுக்கான செலவுகள், திருமணம் சார்ந்த செலவுகள், உங்கள் மனைவியை வந்து நீங்கள் சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக அவங்கள தங்க நகையால் அப்படியே அலங்காரம் பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என் மனைவியை நான் அழகுபடுத்தி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, நீங்கள் அதை பண்ண போகிறீங்க. இதனால் செலவுகள் ஏற்படும். கௌரவத்துக்காக நிறையா செலவு பண்ணுவீங்க. நான் கெத்து காட்டணும் சார், இப்போ இந்த ஒரு லாங்குவேஜ் இருக்குது, இந்த கெத்து காட்டணும், இந்த கெத்து காட்டுறதுக்காகவே செலவு பண்ணுவீங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்ககிட்ட ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் தான் குரு பயிற்சி இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால், 7ஆம் இடத்துல குரு இருந்து கொண்டு உங்களை ராசியை பார்க்குறாரு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாதகஸ்தானம். ஆனால் அவர் பார்க்கறது எங்கே? அவருடைய பார்வை பலம் தான் முக்கியம். பொதுவாக சனி பார்வை கெடுக்கும், குரு பார்வை கொழிக்கும். உங்களுக்கு கொழிக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு அண்ணன் வந்து ஒரு 50 வயசு 60 வயசில் இருக்காருன்னா, 60 வயசுக்கு மேலே சீனியர் சிட்டிசன்னா அவருக்காக நீங்கள் வந்து சஷ்டி அப்த பூர்த்தி, பீமரத சாந்தி இல்லை சதாபிஷேகம் இதெல்லாம் நடத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் வியாபாரியாக இருந்தீங்கன்னா வியாபாரத்தில் ஒரு புதிய லாபத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது புதிய லாபம்னு என்னென்னா, டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நீங்கள் வந்து புதுசாக ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க. அதாவது என்னென்னா, உங்களுடைய திறமையை அதிகப்படுத்தி வெளிப்படுத்துவீர்கள், மற்ற யாரும் பண்ணாத விஷயத்தை. அதே சமயம் உங்கள் குழந்தைகளுக்கான லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். குடும்ப கௌரவத்தை உயர்த்தி கொடுப்பீர்கள். குழந்தைகளுக்கான லாபம்னா என்ன? குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. குழந்தைகளுடைய மேல் படிப்புக்கான முயற்சிகள் வெற்றியை தரும். இந்த 11ஆம் இடத்துக்கு குரு பார்வைங்கிறது 5ஆம் இடத்திற்கு 7ஆம் இடம். 5ஆம் இடம் குழந்தைகள் ஸ்தானம், உடன்பிறப்புகள் ஸ்தானம். ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு, உங்களுக்கு ஒரு 55 வயசு ஆகிடுத்து, 50 வயசு தாண்டிட்டீங்கன்னா உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் நடத்துறதுக்கான நேரம். உங்கள் தம்பி தங்கைகளுக்கு திருமணம் நடத்துறதுக்கான நேரம். உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூத்த சகோதரர்கள் வழியில் இல்லை உங்கள் வாழ்க்கை துணையின் தம்பி தங்கைகள் வழியில் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் வருது. இதில் இன்னொரு விஷயம்னா, உங்களுடைய முன்னோர்கள் அவங்களுக்கு நீங்கள் நல்ல விஷயத்தை பண்ணி கொடுப்பீங்க. அதே சமயம் உங்கள் மனைவியுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமாக கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்ருக்காங்கன்னா உங்களுடைய இன்டர்வென்ஷனில் அந்த கோர்ட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஸோ மொத்தத்தில் இந்த மகர ராசிக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இதில் மகர ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வந்திருக்காரு. ஸோ உங்களையும் ஒருத்தர் வந்து அட்வைஸ் பண்ணுவார். இருக்கிற 12 ராசிலேயே அதிகமாக அட்வைஸ் சொல்லக்கூடிய தகுதி யாருக்குன்னு கேட்டால் மகர ராசிக்கு. ரிஷபராசி பை டிஃபால்ட் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுவாங்க. மகர ராசி தன்னுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் யாருக்கிட்ட க்ளோஸாக இருக்கணும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன். உங்களுக்கே ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுவார்னா அப்போ அவர் எப்பேற்பட்ட அறிவாளியாக இருக்கணும். அப்பேற்பட்ட அறிவாளி நண்பனாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்போ வருது. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அடுத்த குரு பயிற்சி அதிசார பயிற்சி அக்டோபர் மாதம் நடக்கிறது. வக்கர பயிற்சி அதில் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அதிசாரமாக இருப்பார். அப்புறம் அதிசாரத்தில் வக்கரமாவார். இந்த காலகட்டம்லாம் உங்களுக்கு தன வருமானம் ஏற்படும், சுப செலவுகள் ஏற்படும். ஸோ உங்கள் வீட்டை நீங்கள் புதுசாக கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயாருக்கான சுப செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சொத்து சேர்க்கை ஏற்படும். நகைகள் வாங்குவீங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்கிறேன், இந்த குரு பயிற்சி இந்த மற்ற ராசிகளை சொல்லாத ஒரு விஷயம் சொல்கிறேன்.
இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பாருங்க, தங்கத்தினுடைய விலை உயரக்கூடிய வகையில் இருக்கு. எப்பெல்லாம் குரு உச்சமடைகிறாரோ அப்பெல்லாம் தங்கத்தினுடைய விலை அடுத்த லெவலுக்கு போகும். மே மாதம் முடியட்டும், ஜூன் மாதம் ஆரம்பிக்கட்டும், குரு பயிற்சி ஆகட்டும், தங்கத்தினுடைய விலை ஒரு கிராம் 25,000 ரூபா, 20,000 ரூபா தாண்டறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 25,000 ரூபா டச் பண்ணும். ஸோ நீங்கள் இதை பார்க்குறவங்க ப்ளூடிக் நேயர்கள் முடிஞ்ச தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு எபிசோட் பார்த்த ஒரு நண்பர் பேசினது, ஒரு முதலீடுன்னு சொன்னால் அது தங்கத்தில் தான் முதலீடு பண்ணணும். ஒன்றா தங்கத்தில் பண்ணணும், இல்லை நிலத்தில் பண்ணணும். சார் எங்களுக்கு நிலத்துக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். 3ஆம் இடம்ங்கிறது 4ஆம் இடத்திற்கு விரயஸ்தானம், அதாவது நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை. அதே சமயம் 2ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமான 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால குடும்ப வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் பேச்சினால வருமானம் வரும். 2ஆம் இடம், அதுக்கு 2ஆம் இடம், 3ஆம் இடம். நம்ம பார்க்கறது எப்படி பார்க்கணும்னா, இந்த ஜோசியம்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு. 1ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம் பார்க்குறோம், 2ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம். இப்படி பார்க்கும்பொழுது குடும்ப வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் 2ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணையின் 8ஆம் இடம். ஸோ உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் வாழ்க்கை துணையின் பெற்றோர், குறிப்பாக தந்தை மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உங்கள் மாமனார், உங்கள் மாமியார், அவங்க உங்களுக்கு சொத்து கொடுப்பாங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம் தானே. ஏன்னா உங்களுடைய பையனுக்காக உங்கள் மாமனார் கொடுத்தாருன்னா உண்டு, இல்லையா உங்களுக்காகவே பேர்பட்ட மாப்பிள்ளை கிடைச்சதே பெரிய விஷயமாச்சு. மகர ராசிக்காரன் சும்மா தங்க மாதிரி இருப்பான், அவனுக்காக நான் கொடுக்குறேன்னு கொடுத்தா அப்படி உண்டு. ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். அதாவது உங்களுக்கு பாத்தியதப்பட்ட சொத்து வந்தால் தப்பு இல்லை, அது உங்களுக்கான சொத்து. உங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது, தாத்தா வாங்கி கொடுத்தது பூர்வீக சொத்துங்களாம். உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தர் உங்கள் மாமனார் மாமனாரோட அப்பா கொண்டு வந்து சொத்து கொடுக்குறாருன்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது, உங்கள் மனைவி மூலமாக சொத்து வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் துவங்கிறதுக்கான நேரம் இது. நீங்கள் வியாபாரம் துவக்கணும் அப்படின்னா உங்கள் மனைவி பேரில் ஆரம்பிங்க. இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், உங்கள் மனைவி பேரில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சூப்பரான டைம் உங்களுக்கு. இது எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் ஜாதக பிரகாரம் உங்கள் மனைவிக்கு லாபம் வரணும். அதே சமயம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால படிப்பில் வெற்றி கிடைக்கும், படிக்கின்ற குழந்தைகள் வெற்றி அடைவார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப கௌரவம் உயர்வதற்கான அமைப்பு வருது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், மகர ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண சுந்தரேஸ்வரர். கல்யாண சுந்தரேஸ்வரர் யாரும் இல்லை, சிவபெருமான் தான். கல்யாண சுந்தரேஸ்வரர் திருமண கோலத்தில் இருக்கும் அந்த கல்யாண சுந்தரேஸ்வரரை நீங்கள் வாரம் வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா கஷ்டங்களும் விலகி உங்கள் வாழ்க்கையில் சுபத்தன்மை அதிகரித்து மன நிம்மதியும் குடும்ப நிம்மதியும் ஒற்றுமையும் இணைந்த வாழ்க்கை அமைவதற்கான அமைப்பு ஏற்படுகின்ற பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைந்திடும். இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது? ஏன்னா லக்னத்தை பொறுத்து தான் பலன் பார்க்கணும். ராசிக்கு பலன் பார்க்குறதுங்கிறது பொதுவான பலன். அதாவது உடம்புக்கு பலன் பார்க்குறதா இல்லை உங்கள் உயிருக்கு பலன் பார்க்குறதான்னு கேட்டால் உயிரான லக்னத்துக்கு தான் பலன் பார்க்கணும். அந்த லக்னத்துக்கு, உங்கள் ஜாதகத்தில் உள்ள லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது, இந்த வருஷம் எப்பேற்பட்ட யோகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறதுன்னு ஆசைப்படுறவங்க கீழே நமக்கு என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, கைபேசி எண்கள், அதாவது வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்காங்க, டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க, என்னோட அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி என்னை நேரிலோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இது கட்டணம் உள்ள சர்வீஸ். அதே சமயம் இந்த பலன்களால் உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் க்ஷேமங்களும் கிடைக்க வேண்டும், கிடைத்திட வேண்டும், அதனால் உங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதை அடியேனின் பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.